அறிவுள்ள தரப்பினரை கொன்று விடுதலை புலிகளின் தலைவர். ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலை இலங்கையுடன் கைகோர்க்கும் சுவிஸ் அரசு. இராணுவத்திடம் சரணடைந்த முக்கிய போராளிகளுக்கு நடந்தது என்ன? ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்த இலங்கை அரசுடன் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இணைந்து செயல்படுவதற்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு இனவரி தாக்குதல்களையும் தமிழின அழிப்புகளையும் இன்று வரை நடாத்தி வருகின்றது. இவ்வாறான சூழலில் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் தமிழர்கள் பன்னாட்டு நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். இது தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசு விரிவான முறையில் ஆராய்ந்து செயற்படாமல் ஸ்ரீலங்கா அரசுடன் நெருக்கமான உறவை பேணி வருகின்றது. இந்த நிலையில் இலங்கை அரசுடன் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இணைந்து செயற்படுவதற்கு எதிராக மோலினா ஃபேஃபியின் தலைமையிலான 5 சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து 7 வெளிப்படையான கேள்விகளை கேட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கு எதிராக கேள்விகளை முன்வைத்த 5 சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை உலக தமிழர் இயக்கம் வரவேற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த சாபம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பான இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது: தமிழ் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் கடந்த காலங்களில் இருந்தார்கள். அதிபராக பிரதமராக பதவியேற்க தகுதியான தமிழர்கள் இருந்தார்கள். அவர்களை யார் கொலை செய்தது என்பது எமக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சிறந்த மற்றும் அறிவுள்ள தரப்பினரை பிரபாகரன் கொலை செய்தார். தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆனந்த சங்கரியின் வெள்ளவத்தையில் உள்ள வீட்டின் மீது புலிகள் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதன்போது அவர் பாதுகாப்பு தேடி என்னிடம் வந்தார். இதனையடுத்து முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயகவினால் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. எனினும் அவரது மகனான கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி தற்போதும் விடுதலை புலிகள் அமைப்பு குறித்து சில புலம்பெயர் அமைப்புகளுடன் இணைந்து பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் நடைமுறை காரணமாக நீங்கள் தற்போது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை மறக்காதீர்கள். சிறந்த கல்வி அறிவையுடைய தலைவர்களை பிரபாகரன் கொலை செய்த காரணத்தால் தான் நீங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்றீர்கள். குறித்த தரப்பினர் உயிருடன் இருந்திருந்தால் இன்று உங்களுக்கு நாடாளுமன்றத்திற்குள் வர வாய்ப்பு கிடைத்திருக்காது. உங்களை போன்ற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் வரை தமிழ் மக்களுக்கு விடுதலை இல்லை. நீங்கள் தான் தமிழ் மக்களுக்கு சாபம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களான பாலகுமாரன், அவரது மகன் சூரியகுமாரன் உட்பட பல போராளிகளுக்கு என்ன நடந்தது என்பதை இராணுவமோ அரசாங்கமோ இதுவரை வெளியிடவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில் 3 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். 60,000க்கும் மேற்பட்ட போராளிகள் துடைத்தெறியப்பட்டுள்ளனர். ஜேவிபியின் 60,000 வரையிலான போராளிகளும் கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் வரலாறு ஒரு இரத்தம் படிந்த வரலாறாகும். பலமுறை இந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்படுவதாக அரச தலைவர்கள் கூறினார்கள். ஆனால் இவ்வித மாற்றங்களையும் செய்யவில்லை. இராணுவத்திடம் சரணடைந்தவர்களுக்கு இன்று வரை என்ன நடந்ததென தமிழ் மக்கள் தெரியாதுள்ளனர். அவர்களது உறவுகள் இன்றும் நீதிக்காக போராடுகின்றனர். அருட்தந்தை பிரான்சிஸ் தலைமையில் பல போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தனர். இதனை கண்கண்ட சாட்சியங்களும் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்ததென தெரியவில்லை. விடுதலை புலிகளின் உறுப்பினர்களான பாலகுமாரன், அவரது மகன் சூரியகுமாரன் உட்பட பல போராளிகள் சரணடைந்தனர் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அதிபர் தேர்தல் இவருடம் செப்டம்பர் மாதமும் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதமும் நடத்தப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழுவிற்கு அறிவித்துள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழு நேற்று பிற்பகல் கட்சியின் தலைவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அதிபர் செயலகத்தில் கூடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் அதிபர் தேர்தலுக்கான தேசிய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்துவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிபர் தேர்தல் இவருடம் செப்டம்பர் மாதமும் நாடாளுமன்ற தேர்தல் 2025 ஜனவரியில் நடத்தப்படும் எனவும் அதிபர் குழுவிடம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியில்லாத தலைவர் தெரிவும் சகல உறுப்பினர்களும் ஒற்றுமையுடன் சேர்ந்த மாநாடும் நடைபெற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை சம்பந்தன் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நேரில் சந்தித்து தனக்கு தெரிவித்துள்ளதாக ஸ்ரீதரன் தகவல் வெளியிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி எவ்வாறு பலமாக இருந்ததோ அதேபோன்று நிலைமை தொடர வேண்டும். நாம் தொடர்ந்தும் பலத்துடன் இருக்க வேண்டும். கட்சிக்குள் போட்டிகள் வந்தால் அது கட்சியையும் உறுப்பினர்களையும் பலவீனப்படுத்தும் என சம்பந்தன் கூறியதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்தார். வட் வரிக்கு பதிவு செய்யாமல் நுகர்வோரிடம் பணம் வசூலிக்கும் மோசடி வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அரச நிதி திணைக்கள வரி தொடர்பான ஆலோசகர் தனுஜா பெரேரா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சில் நேற்று இடம்பெற்ற வட் விழிப்புணர்வு கருத்தரங்கில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வர்த்தகர்கள் ஒவ்வொரு மாதமும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வட் வரி செலுத்த வேண்டும். இதன்படி ஜனவரி 1ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை அறவிடப்படும் வட் தொகையை பிப்ரவரி 20ஆம் திகதிக்கு முன்னர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வர்த்தகர்கள் வழங்க வேண்டும். வசூலிக்கப்படும் வட் வரியானது மேற்படி திணைக்களத்திற்கு வழங்காவிட்டால் அந்நபர்களுக்கு எதிராக வட் சட்டத்தின் பிரகாரம் நிதியமைச்சு சட்ட நடவடிக்கை எடுக்கும். வட் வசூலிக்க தகுதியான வர்த்தக நிலையங்களை அடையாளம் காண்பதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை வர்த்தக நிலையங்களில் காட்சிப்படுத்த வேண்டும். வட் வரியை அறவிட்டு விநியோகிக்கும் பற்றுச்சீட்டுகள் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தினால் தயாரித்த மாதிரி வடிவத்தின்படி நுகர்வோருக்கு வழங்கப்பட வேண்டும். மேலும் வட் வரிக்கு பதிவு செய்யாமல் நுகர்வோரிடம் பணம் வசூலிக்கும் மோசடி வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும். இதுபோன்ற தவறுகளை செய்பவர்களுக்கு எதிராக அபராதம் வசூலிக்கவும் பாவனையாளர்களிடமிருந்து அறவிட்ட வட் வரியை அரசிற்கு பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார்.